காதல் பாட்டை எழுத சொன்னாங்க. தங்க பதுமையில் காதல் பாட்டை எழுத சொன்னாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. காதலை தவிர வேறு எதையும் எழுதக்கூடாது, எழுதிட்டார். முகத்தில் முகம் பார்க்கலாம், வீரல் நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம், அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். ஆஹா, காதல் பாட்டு உங்களை மாதிரி யாராலையும் எழுத முடியாது. இதில் நீங்கள் சித்தாந்தத்தை மறந்துட்டீங்க. காதல் மயக்கத்தில் கிடையாது. அதுலேயும் எழுதியிருக்கேன் பாரு, பொது உடைமை சித்தாந்தத்தை. என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் அதை இருவருக்கும் பொதுவாக்கலாம், தனி உடைமை அங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கேயும் பொது உடைமை எழுதுனண்டான்னாரு. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.